தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். சைவ சித்தாந்தமும் சோழர் கலைகளும் என்ற தலைப்பிலான கண்காட்சியை பிரதமர் மோடி பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். பிரதமர் மோடி இந்த கண்காட்சியை பார்வையிடும் போது உடன் ஆளுநர் RN ரவி, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் உடனிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நாணய வெளியீட்டு விழாவில் எந்த முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவிருக்கின்றனர், அதை பற்றிய விவரத்தை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக, அதாவது இது ஒரு முப்பெரும் விழாவாக நடைபெறுவது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு சோழ தேசத்தில் முதலில் ஒரு பிரதமர் காலடி படித்து தற்போது அவர் ஒரு வரலாற்று ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாணய வெளியீட்டு விழா என்று 3 முப்பெரும் விழாக்களை நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது அவருடைய சோழருடைய பெருமைகளை பறைசாற்றும் வகையிலான தற்போது அந்த கண்காட்சியிலும் சிற்பங்களையும் அதனுடைய கல்வெட்டுகளையும் தற்போது அவர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது வரலாற்று ஆய்வாளர்கள் அவர்களுக்கு விளக்கமாக எடுத்துரைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அதாவது தமிழனுடைய பாரம்பரியத்தை உலக நாடுகள் முழுக்க பறைசாற்றக்கூடிய ஒரு முத்தான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பிரதமர் அவர்கள் முழுமையாக அது பார்வையிடக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியாது. இதனை கடந்து 1000 ஆண்டு, அதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம், 1000வது நடந்த கொண்டாட்டத்தை தற்போது அதனுடைய நாணயத்தை வெளியிடுவது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பிரதமரே அதனுடைய பாக்கியமாக கருதுவதாக நேற்று தெரிவித்திருந்தது. ஒரு முத்தான ஒரு வார்த்தையாகவும் பாஜகவுடைய ஒரு பெரிய ஒரு எழுச்சியாகவும் தற்போது அதை கருதுகிறார்கள் என்பதை காலை முதல் பார்க்கும்போது இந்த சோழனுடைய விஷயங்களை பறைசாற்றுவதற்காக மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் தமிழக மக்களிடையே ஒரு சக்தியை அதிகப்படியான ஒரு ஊக்கத்தை உற்சாகத்தையும் கொடுத்திருப்பது என்பதுதான் அவர்கள் பாஜக தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் ஆளுநர் மட்டுமில்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தெரிகிறது. அதன் பிறகாக அவர்களுடைய குழுமிக்கக்கூடிய பொதுமக்களிடையே முக்கியமான பல தகவல்களையும் அதாவது பேசக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் தற்போது சமூக ஆர்வலரும் அரசியல் ஆர்வலரும் கூறுகிறார்கள். அருண், தொடர்ந்து துர்க்கை அம்மன் சிறப்பு தரிசனம், தியானம், அதனைத் தொடர்ந்து இளையராஜாவினுடைய சிம்பனி இசை, அதனைத் தொடர்ந்து நாணய விழா, இப்படியாக இந்த முப்பெரும் விழாவில் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் இதை தவிர்த்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அதை பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக, அதாவது இந்த முப்பெரும் விழாவில் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது என்பது நாணய வெளியீட்டு விழா என்பது ஒரு புறம் இருந்தாலும், அங்கு இருக்கக்கூடிய கோயில்கள் சுவாமி தரிசனம் செய்வது என்பதும், அதன் பிறகாக இருக்கக்கூடிய கங்கை நீர், அதாவது இவர் வாரணாசியில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த நீரை கொண்டு தற்போது இந்த ஆற்றில் காவிரி ஆற்றில் கலப்பது என்பது இன்னொரு நிகழ்வாக, பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு முத்தான 3 விஷயங்களை தான் தற்போது மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் தற்போது அந்த கோவில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக செல்லக்கூடிய காட்சிகளும் நாம் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் மாலையில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்குள் அமர்ந்து 3 நிமிடம் தியானம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் இங்க இருக்கக்கூடிய வட்டார தகவலாக இருக்கிறது. அது வரும் நேரங்களில் விரிவாக பார்க்கலாம். இதனை கடந்து அவர் இருக்கக்கூடிய குழுமிக்கக்கூடிய சிறப்புரை ஆற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதைதான் அனைவரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு பெரிய அரசியல் சார்ந்து பார்க்கக்கூடிய விஷயம் மட்டுமில்லாமல் தமிழனுடைய பாரம்பரியத்தை உலக நாடுகள் முழுக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஏனென்றால் இங்க என்னதான் இருந்தாலுமே இந்த தஞ்சாவூரில் புகழ் பெற்றிருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய புகழ் அளவுக்கு இங்க ராஜராஜ சோழனுக்கான அந்த கோயில் இருப்பது பல இடங்களில் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அதனை தற்போது மாற்றி அமைத்திருக்கிறார் மோடி என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சோழ தேசத்தை சேர்ந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக நாம் பார்க்கிறோம். அருண்குமார், தொடர்ந்து தமிழக அரசு சார்பாக எந்தெந்த அமைச்சர்கள் இந்த விழாவில் பங்கெடுக்க இருக்கின்றனர்? விழாவினுடைய அழைப்புதழில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரினுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. ஆனால் உடல்நலக்குறைவை காரணம் காட்டி அவர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்பதாக தெரிவித்திருந்தார். ஆக தமிழக அரசினுடைய எந்தெந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இந்த விழாவில் பங்கெடுக்க இருக்கின்றனர்? மேலும் நேற்று அந்த தூத்துக்குடி விமான நிலையத்தினுடைய புதிய முனைய திறப்பு விழாவிலும் கூட மத்திய விமானத்துறை அமைச்சர்
ராம்மோகன் நாயுடு பங்கெடுத்திருந்தார். ஆக இந்த நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அரசு சார்பாக எந்தெந்த அமைச்சர்கள் பங்கெடுக்க இருக்கின்றனர்? விவரம். நிச்சயமாக நீங்க சொன்னது போல தூத்துக்குடியில் நடைபெற்ற அந்த நேற்று நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர்கள் மட்டுமில்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அதே போல அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள், தொழில்துறை அமைச்சர் PT ராஜா உள்ளிட்டவர்களும் பங்கேற்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கனிமொழி அவர்களும் பங்கேற்றது என்பது அங்கு ஒரு பேசும் பொருளாகவும் இருந்தது. அந்த தொகுதியுடைய MP-யாக அவர் பங்கேற்றிருந்தார். அதே போலதான் இங்கும் வந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு தற்போது பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கரன் வந்து பங்கேற்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் சேகர் பாபு பங்கேற்பதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் அதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் என்னால் பங்கேற்க முடியவில்லை என்ற ஒரு விளக்கத்தை இன்னொரு கொடுத்திருக்கிறார். அதனால் அவர் தவிர்த்து அனைத்து அமைச்சர்களும் வந்து அந்த பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவரும் வந்து பங்கேற்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தையினுடைய திருமாவளவன் அவர்களும் பங்கேற்கிறார்கள். இதுதான் தற்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கொள்கை ரீதியாகவே பல விஷயங்கள்ல வந்து முரண்பட்டவர்கள் பாஜக, VCK என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலில் தற்போது இருக்கக்கூடிய சூழலுடைய பெருமையை பறைசாற்று வகையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் தற்போது VCK-னுடைய திருமாவளவன் பங்கேற்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பேச வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கப் போகிறார்கள் என்பதும், அதற்கு நரேந்திர மோடி அவர்கள் என்ன மாதிரியான அதற்கான ஒரு பதிலை கொடுக்க போகிறார் என்பது குறித்தும் தான் தற்போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆர்வலர்களுடைய ஒரு பார்வையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக அருண்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அதிமுக ஆகியோர் இந்த விழாவில் பங்கெடுக்கும் பட்சத்தில் இந்தியா கூட்டணியிலிருந்து குறிப்பாக திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் பங்கெடுப்பது முக்கிய அம்சமாக அரசியலில் பார்க்கப்படும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.